அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் உடைய ஆன்சருக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் 31, தவறான இணையை கண்டறிக. முரணி அப்படின்னா என்ன? மாறுபடுதல். ஆனா இங்க உடன்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பன்னகம் பாம்பு சரியான இணையா இருக்கு. அடுத்ததா ஆப்ஷன் சி பாருங்க. நகம் மலை, இதுவும் சரியான இணை. ஆப்ஷன் டி நல்லா கவனிச்சு பாருங்க. கெந்தம் கொடுத்துருக்காங்க. கெந்தம் அதற்கு பற்கள், அது சரியான இணை கிடையாது. கெந்தம் அதற்கு மனம், கந்தம் என்பது பொருள். இது கன்ஃபார்மா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அல்லது டி ஆன்சரா இருக்கும். கொஸ்டின் 32, தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தென் கூட்டல் மாங்கு, ஆப்ஷன் பி. கொஸ்டின் 33, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போனீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஸ் சித்தர் ஆவார். ஆன்சர் இடைக்காட்டு சித்தர். கொஸ்டின் 34, திருப்பல்லாண்டு பாடியவர். ஆன்சர் பெரியாழ்வார். கொஸ்டின் 35, தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். ஆப்ஷன் ஏ சரியான விடை, திருநாவுக்கரசர். கொஸ்டின் 36, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருமூலர். ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 37, இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. சென்றியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன். கொஸ்டின் 39, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். ஆன்சர் கவிஞர் வாணிதாசன். கொஸ்டின் 40, பின்வருவனவற்றுள் அகரவரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான விடை. கோமேதம், நீலம், பவளம், புஷ்பரா, மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.